கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தையை தொடங்கியது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். சிஜேபி கட்சியினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள நிலையில் இது குறித்தான மேலும் விவரங்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களை மையமாக வைத்து ஒரு அரசியல் கட்சியாக உருவாகி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இப்பொழுது மத்திய அரசுக்கே ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி நிர்பந்தங்களை விதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரிலே கடந்த சில நாட்களாக டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் தேசிய அளவில் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக இப்பொழுது மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து அந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கி நடைபெற்று வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோடு மத்திய அரசு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றது. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளோடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் டெல்லி அரசியலமைப்பு மன்றத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கின்றார்கள். லடாக் கல்வியாளர் சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை ஏற்கனவே முடித்துக் கொண்டார். அவரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தார். சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அரசு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் நாடு முழுவதும் அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துவிட்டுதான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்காக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் சென்றிருக்கின்றார்கள். நீட் வினாத்தாள் கசிவை முன்வைத்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கடந்த ஒரு 4-5 நாட்களாக தீவிரமான போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதையும் கடந்து மத்திய அமைச்சர் பதவி விலகவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் பிரதமரை நோக்கி திரும்பும் என்றெல்லாம் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் நிலவி கொண்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இப்பொழுது JP நட்டா அவர்களும் ஜிதேந்திர சிங் அவர்களும் இந்த நிகழ்வில், அதாவது இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே பங்கேற்றிருக்கின்றார். தலைமை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சௌரவ் தாஸ் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒரு முடிவு எட்டி மாணவர்களுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிவகை உருவாகுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் போராட்டத்தினுடைய மைய கருத்தாக இருப்பது என்னவோ நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும், அதற்கு மத்திய அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக வேண்டும் என்பதாகவெல்லாம் இருந்தாலும் கூட இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்குள்ளே ஒரு சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் புகுந்து அவர்கள் வேறு விதமான கோரிக்கைகளை மையமாக வைத்து அந்த போராட்டத்தை திசை திருப்பி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே இளைஞர்களுடைய கருத்து முக்கியமானதாக இருந்தாலும் அது தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் பல கட்சிகள் பேசக்கூடிய ஒரு கருத்தை தான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரிலே இளைஞர்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் போராட்டத்தினுடைய மைய கருவை விட்டு போராட்டம் விலகி செல்லுகின்றதோ என்கின்ற ஒரு அச்சத்தை கடந்த சில நாட்களாக டெல்லியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எடுத்துக்காட்டி இருக்கின்றன. பல முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூட அது தொடர்பாக அந்த மாணவர் போராட்ட அமைப்பை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.